நஸ்திஹா, ஒரு ஆயத்தை நாம் மாற்றுவோமையானால் அல்லது மறக்கடிக்க செய்வோமையானால் நத்திபி கைரி மின்ஹா, அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம். ஓ மிஸ்லிஹா, அது போன்றது என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம் அல்லது போன்றதை என்ன செய்வோம், கொண்டு வருவோம். விளங்குதப்பா? எல்லாம் விளங்குதா? ஏனென்றால் ஏன் அப்படி செய்கிறோம்னா, அலம் தாலும் நபியை நீங்கள் விளங்கலை. அன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து காரியங்களின் மீதும் சர்வசக்தன் என்பதை நீங்கள் விளங்கலையா? அவன் சர்வசக்தன், அவன் எப்படினாலும் சட்டம் போடுவான். நஸ்ஹுக்கு இதுதான் ஆதாரம். மாற்றுவோமையானால், மறக்கடிக்க செய்வோமையானால், கீழ்படுத்துவோமையானால் உடனே கொண்டு வரணும்லாம் தேவையில்லை. ஒரு ஆயத்தை மாற்றி உடனே கொண்டு வரணும்னு தேவையில்லை. சிறந்ததை தான் கொண்டு வரணும்னு இல்லை, அதாவது லேசானதை தான் கொண்டு வரணும் இல்லை, அதை விட கஷ்டமாகவும் சில கொண்டு வருவான். விளங்குதா? சில சமயம் ஒன்றுமே இல்லாமல் விட்டுருவான். நசுக்கு செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவான், அப்படியே விட்டுருவான். உதாரணமாக அஷர்லா அத்தின் யுகுனிம்னே 10 தடவை பால் குடித்தோம்னா குருமத்தி ஏற்பட்டுரும். அதை அப்படியே நசுக்கு செஞ்சாச்சு. இன்னும் ஹம்சராத்தி வரிம்னவும் அனைவதுல அது நசுக்கு தான். ஒரு தடவை குடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை குடிச்சிட்டாலே என்ன இருக்குது, குருமத்தி ஏற்பட்டுரும். அப்போ அதை பாருங்க, அப்படி நிப்பாட்டு அப்படியே விட்டுட்டான். இது விடவும் செய்வான். அவன் இஷ்டங்க, அவன்கிட்ட கேட்கக்கூடாது, அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும், கட்டுப்படணும். இல்லைங்களா? அப்போ நாம் ஒரு ஆயத்தை மாற்றுவோமையானால் அல்லது மறக்கடிக்க செய்வோமையானால் நத்தி பிகைரி மின்ஹா, அதை விட பௌத்திரமானதை கொண்டு வருவோம். ஓ மிஸ்லிஹா, அது போன்றதை என்ன செய்வோம், நம்ம கொண்டு வருவோம். ஏன் அலம் தாலம் நபியை நீங்கள் விளங்கலையா? அன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வஸ்துக்களையும் சர்வசக்தன்கிறது நீங்கள் விளங்கலை. அவனுக்கு எல்லாமே முடியுமே, அப்படி தான் செய்வான். மேலும் அலம் தாலம் நீங்கள் விளங்கலையா? அன்னல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் விளங்கலையா? ஆட்சி அதிகாரம்லாம் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு. அம்மா அவன் எதனாலும் மாற்றுவான். அதான் கேட்டேன். ஆட்சி அதிகாரம்லாம் அவனுக்கு சொந்தம், அவன் என்ன செய்வான்ல. விளங்குதா? ஒமாலுக்கு உங்களுக்கு கிடையாது மின் இல்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர்த்து என் வலியின் எந்த ஒரு நேசனும் கிடையாது. அல்லா நசீரின் எந்த உதவியாளனும் கிடையாது. அல்லாஹ் தான் வலி, அவன் தான் பொறுப்புதாரி, அவன் தான் நம்மளுக்கு உதவியாளன். முடிஞ்சு போச்சா? முடிஞ்ச ஆயத்துக்கு அர்த்தம் வழங்கிருச்சா? இப்போ வா. அலம் தலம் நபியை நீங்கள் விளங்கலையா? நசுகுக்கு தான் விளக்கமாக கொண்டு வர்றான். நான் நசுகு செய்வேன், மறக்கடிப்பேன், என்ன நாள் செய்வேன். அலம் தலம் நபியை நீங்கள் விளங்கலையா? அன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வஸ்து மீதும் சர்வசக்தன் என்பதை நீங்கள் விளங்கலையா? ஆகவே யக்திரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி பெறுவான். அல நசுகி, நசுகு செய்வதின் மீதும், ஒல் இத்தியானி மிஸ்லில் மன்சூகி, நசுகு செய்யப்பட்டது போன்றதை கொண்டு வருவதின் மீதும், வபிமா வ கைரு மின்ஹு, அதை விட பௌத்திரமாக இருக்குமே, அதை விட சேஷ்டமாக இருக்குமே, அதை விட சிறந்ததாக இருக்குமே, அந்த ஒன்றையும் கொண்டு வருவதற்கு அவன் சர்வசக்தன். எழுதலப்பா, அவனால் எல்லாம் முடியும். அவன் என்னவும் செய்வான், நசுகம் செய்வான். அது ஒன்றையும் மறுபடியும் கொண்டு வருவான். அதை விட சிறந்ததையும் என்ன செய்வான், கொண்டு வருவான். எழுதலப்பா, ஒரு ஆயத்து, இந்த ஆயத்து பத்தியப்பா. அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் சர்வசக்திங்கிற ஆயத்தை எதை காமிக்குது? அவன் நசுக செய்வதற்கு அவன் சக்தி படைத்தவன், அவனுக்கு முடியும், அவன் செய்யத்தான் செய்வான், அவன்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறத உணர்த்தல் இருக்கிறது. அவனுக்கு எல்லாம் முடியும். ரொம்ப மாற்றுமா, சிறந்த கொண்டு வருவான், அல்லது அது போன்றதை கொண்டு வருவான், அல்லது அப்படியே விட்டுருவான், மாற்றிட்டு நசுக செஞ்சிருவான், அப்படியே கூடத்தான் செய்யும். பாருங்க, வல் ஆயத்து, இந்த ஆயத்து அலம் தலம் அன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற ஆயத்து இருக்குதே, இந்த ஆயத்து தல்லத்தை அறிவித்து விட்டது. அலா ஜவாஸ் நசுகி, நசுகு ஜாயிஸ் என்பது மீது அறிவித்து விட்டது. விளங்குதா? விளங்குதப்பா? நசுகு ஜாயிஸ் என்பது மீதும், தஹீரில் இன்சால், இன்சாலை லேட்டுப்படுத்துவது மீதும், லேட்டுப்படுத்துவதும் ஜாயிஸ் என்பது அறிவிக்குது. எப்பா, ஒரு ஆயத்தை நசுகு செஞ்சுட்டு உடனே கொண்டு வரணும் தேவையில்லை. ஒரு நேரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு கூட கொண்டு வருவான். எப்போ தேவையோ அப்போ இறக்குவான். ரைட்டப்பா? நசுகு ஜாயிஸ் என்பது மீது அறிவித்திருச்சு. தஹீரில் இன்சால், இன்சாலை தாமதப்படுத்துவதன் மீதும், தாமதப்படுத்துவது ஜாயிஸ் என்பது மீது அறிவிச்சிருச்சு.
கேட்டுங்களா? ஏன்னா அசலு இங்கே சட்டம் இஹ்திசாசு இல் எடுத்து வைக்கணும். இஹ்திசாசு இல் இன்னை குறிப்பாக்குவதும் காசாக்குவதும் மமாயத்தால் அம்மனுவா இன் எந்த அர்த்தத்தை பொதியுமோ அந்த ஒன்றை குறிப்பாக்குவதும். ஏப்பா இன்னும் சருத்துப்பா மா அங்கிறது இன்னுடைய அர்த்தத்தானே தாங்கி இருக்குதே. மாங்கிறது இருக்கு ஒரு ஆயத்தை மாற்றுவமையானால் ஆனால் இன்னுடைய அர்த்தத்தை தாங்கி இருக்கிறது. எந்த அர்த்தத்தை தாங்கி இருக்கிறது? ஷருத்துடைய அர்த்தத்தை தாங்கி இருக்கிறது. ரைட்டா? அதான் சொல்றாங்க. இதில் அசல் இஹ்திசாசு இன் இன்னையோ ஒமாயத்தல் அம்மனுவா இன்னினுடைய அர்த்தத்தை பொதியுமே அந்த ஒன்றையும் குறிப்பாக்குவது உமூரில் முழத்தமிழத்தி சாத்தியமாக்கூடிய காரியங்களை கொண்டார்கள். கிளம்ப போட்டிருப்பாரு கலிமாத்தி ஷரத். இன்னினுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்தை புதியக்கூடியது ஷரத்துடைய அர்த்தத்தை புதியக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம். அதனால சாத்தியம்னு அர்த்தம். நாம் ஒரு ஆயத்தை மாற்றுவோமையானால் நாம் மாற்றுவது சாத்தியம்தான் காமிக்குது. ரைட்டா? அப்போ எப்படி கொடுக்கணும்? இதில் அசலு இஹ்திசாசு இன் இன்னையும் ஒமாயத்தல் அம்மனுவா அந்த இன்னுடைய அர்த்தத்தை புதியுமே அந்த ஒன்றையும் குறிப்பாக்குவது வில் ஊரில் மொத்தமிழத்தி சாத்தியமாக்கூடிய காரியங்கள் மீதாக. அதான் கலிமாத்திய ஷருத்துடைய வார்த்தைகள்லாம் போட்டால் அது கூடுன்னு அர்த்தம். நான் மாற்றினால் மறக்கடிக்க செய்தால் மறக்கடிக்க செய்வோம் மாற்றுவோம் எழுதுறப்பா அதுதான் காமிக்குது. சாத்தியங்கிறது காமிக்குது. இப்போ தாலிக்கிறது ஏனென்றால் பாரு நான் காலையிலே சொன்னேன் ஷரியத்து சட்டத்தை ஏற்கனவே அல்லாஹ் அமைச்சிட்டான். ஷரிய சட்டத்தை ஏற்கனவே அல்லாஹ் அமைச்சிட்டான். ஆனால் அந்த ஆயத்தை காலத்துக்கு தோதுவா நேரத்துக்கு தோதுவா ஆளுக்கு தோதுவா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கும். சின்ன ஜனமாக எப்போ எது தேவையோ அது இறக்குவோம். ஏனென்றால் தாலிக்கிறது ஏனென்றால் அண்ணல் ஆக்காம மார்க்க சட்டத்திட்டங்கள் சுரியத் அதை மார்க்கமாக்கப்பட்டு விட்டது. சட்டங்கள்லாம் நினைச்சப்பட்டிருக்கு ஏற்கனவே மார்க்கமாக்கப்பட்டுருச்சு. ஒரு ஆயாத்து ஆனால் ஆயத்துகள் நசலத் அது இறங்கியது மசாலிகள் இபாதி அடியாருடைய நலவுகளுக்கு தோதுவாகும். தக்கிமீரின் பூசியும் அவருடைய ஆன்மாக்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த ஆயத்துக்கள்லாம் இறங்குச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் பதுலமினல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மனத்தின் அருளினாலும் ஒரு ரஹமத்தின் கிருபையினாலும் காலங்களுக்கு தோதுவாக என்ன செஞ்சு இறங்குச்சு. எப்பா இல்லை ஒரே அடியாக இறக்கலாம்னா கேள அவன் இரு நாங்கள் இருக்கட்டும். ஒரே அடியாக இறச்சா திணறிடுவான். இதானப்பா தௌராத்தை கொண்டு ஏன் அமல்ச்சிக்க முடியாதுன்னா மொத்தமாக இறங்கிருச்சு. நம்ம குரானை இறக்குறது ஒரு கிருபை, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறது அதோட பெரிய கிருபை. நம்ம ஆரம்பத்திலே ஓதுனோம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொஞ்சம் கொஞ்சமாக குரானை இறக்கினானே இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளும் ஓதணும்ல. அப்போ வேதத்தை இறக்கியது கிருபை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியது அதை விட பெரிய கிருபை. ஒரே அடியாக இருக்குன்னா அமல்ச்சி முடியாமல் போயிருப்பலப்பா. காலையில் சொன்னோம்ல குடிக்கக்கூடாது நீங்கள் எடுத்த ஒன்று ஆயத்தை இறக்குனா எல்லாம் ஓடிருப்பாங்க இஸ்லாத்தை விட்டு. குடிக்க கூட முடியாதா அந்த இஸ்லாத்தில் எங்களால் இருக்க முடியாதுன்னு ஓடிருப்பாங்க. ஆனால் குடிக்கக்கூடாதுன்னு எடுத்த ஒன்று ஆயத்தை இறங்கலை. எடுத்தவுடைய ஆயத்தை இறங்கிச்சு எஸ்அலூனக ஹம்ரி வல் மைஸிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸின் இறக்குனான். சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் அது பாவம், ஆனால் மனாஃபிஉ லின்னாஸ் மக்களுக்கு பிரயோஜனம் இருப்பதுள்ளதே அது பாவம். ஆனால் இஸ்முகுமா அதில் ஏற்படக்கூடிய பாவம் அக்பரு மின் நஃபைஹிமா ஏற்படக்கூடிய பிரயோஜனத்தை விட அந்த பாவம் தான் அதிகம். அப்படியா தண்ணி போடுறது பாவம், ஆனால் பிரயோஜனமும் இருக்குது. எதையாவது ஒன்று குடித்தா கொஞ்சம் கிக்கு வருது கக்கு வருது சத்து வருது மாமலை இந்த போதை பொருளை குடித்தா அந்த அந்த எழுது அந்த மது இருக்குல்ல மதுவில் ஒரு சில சத்து இருக்குது. பிஸ்கட் பிராந்தின்னு சொல்லுவான். அதெல்லாம் குடித்தா உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும் வாழ்வோம். விளங்குதா? என்னவோ கொஞ்சம் சத்து இருக்குது. சரி சத்து கிடைச்சாலும் சரிதான், அதனால ஏற்படக்கூடிய விளைவு இருக்குல்ல பாவம், அது ரொம்ப கடுமையானது. அந்த தண்ணியை பொறுக்கிட்டே இருந்தவங்களேன் ஆல்கஹால் ஃபுல்லாக கலந்துருமா. இந்த குடிகாரனை காப்பாற்ற முடியாது. பார்த்தியா குடிச்சு 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 இந்த ஆல்கஹால் அவனை குடிச்சிடும், அது ஃபுல்லாக பரவிடும்.
அது லிவரை வீணாக்கிடும், கிட்னியை வீணாக்கிடும், சட்டியை வீணாக்கிடும், கல்வை வீணாக்கிடும். அப்புறம் அந்த குடிகாரனை காப்பாற்ற முடியாது. பெரிய சீக்கெலாம் வந்துச்சுன்னா அது ஓட நான் உடம்பு ஃபுல்லாக ஆல்கஹால் கலந்துருச்சுங்க சொல்லனா இல்லையா? அப்போ அதனுடைய விளைவு நன்மையை விட அதனுடைய விளைவு தானே அதிகம். அப்படியா? நன்மையை விட பாவம் தான் அதிகமாக. ஒரு கூட்டம் விட்டுட்டாங்க, ஒரு கூட்டம் அடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது குடிச்சிட்டு போய் ஒன்று கொண்டு போதுதாங்கல்ல, லாவெல்லாம் விட்டு புளியாகி ஒரு காப்பி ஒன்று லாபுதுவ ஆபுது மாத்தாபுது வந்து மாபிதன மாபுது கண்டு போயிட்டாங்க. உடனே லாத்தக்கரவு சலாத்தை வந்து சுக்காரான்னு விளக்குதா? அப்போ தொழுவும் போது லாத்தக்கரவு சலாத்தை வந்து சுக்காரா போதையாக இருக்கின்றவங்க தொழுவுக்கிட்ட வராதிங்க. அப்புறம் ஊரில் போதையாக இருப்பேன், அசரில் போதையாக இருப்பேன், மகரிப்பில் போதையாக இருப்பேன், ஷாவில் போதையாக இருப்பேன். நான் தொழுகையை குடிக்காமல் இருந்துருவேன், தொழுகையை என்னால் விட முடியாது. அப்படி வந்துட்டாங்க. நைட்டில் மட்டும் சில அளவு போட்டாங்க. இல்லைங்களா? நைட்லேயும் சில அளவு போடாது. ஏன் சுபுக்கு எந்திரிக்க முடியாது இருக்காங்க. இப்படியே ஓரளவு பெரும்பகுதி முக்கால்வாசி கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆயத்தை இறக்கணும். இப்படி இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசுமின் ஷபல் ஃபஜித்தனிபூல அல்லக்கும் துப்ளி கூட ஆயத்தை இறக்கிட்டான். பீப்பாக்களை கொட்டி விட்டாங்க. அனசர் அலி எல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க. எங்கள் அத்தா சின்னத்தா அபூத்தல்கார் அலி எல்லாம் விருந்து கிடச்சி நான் தான் மது ஊற்றிக்கிட்டு இருந்தேன். தெருவில் ஒருத்தர் சொல்லிட்டு போனார், ஹுர்ரிமத்தில் ஹம்ரு ஹுர்ரிமத்தில் ஹம்ரு ஹுர்ரிமத்தில் ஹம்ரு, மது ஹராமாக்கப்பட்டுருச்சு, மது ஹராமாக்கப்பட்டுருச்சு, மது ஹராமாக்கப்பட்டுருன்னு தெருவில் சொன்னார். கீழே வச்சுட்டேன். மது ஹராமாக்கப்பட்டுருச்சா? ஹராமாக்கப்பட்டுச்சுன்னா அல்லாவுடைய புறத்துல சட்டை இறக்கிறீங்களா அர்த்தம். கீழே வச்சுட்டேன். அந்த குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்களாம் கீழே வச்சுட்டாங்க. தெருவில் வந்து பார்க்குறேன், எல்லாம் பீப்பாக்களை கவுத்தி விட்டாங்க. பீப்பாக்களை மது ஆறாக கொடுங்க மதீனாவில். விளங்குதா? இன்னமல் ஹம்ருல் மைசிருங்கிற ஆயத்துக்கு இறங்கின உடனே பீப்பாக்களை கவுத்துனாங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டான் அல்லாஹ் தஆலா. சட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. அப்போ இந்த ஆயத்தில் ஏற்கனவே இருக்குது, எடுத்த உடனே சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குச்சு. எடுத்தானப்பா. அதுதான் என்னது நாளைக்கு எப்படின்னா இல்லையா, அண்ணன் அழைக்காம இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியத்து மார்க்கமாக்கப்பட்டுருச்சு. வல்ல ஆயாத்து ஆயத்துகள் நசலத் அது இறங்கியது நீ மசாதிகள் இபாதி அடியார்களுடைய நலவுகளுக்கு தோதுவாகும். இப்போ தக்கி மீறி நுஃபூசியும் அவருடைய ஆன்மாக்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டியும் ஆயத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. பொதுலமின் அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்தில் அருளினாலும் ரஹ்மத்தன் அவருடைய கிருபையினாலும். எழுதுற தம்பி, இது ஏன் ஆயத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம்? காலங்களுக்கு தோதுவாக இறக்கணும். ஒரு காலத்தில் நப்பா இருக்கும், இன்னொரு காலத்தில் கேடாக இருக்கும். இப்படிதானப்பா? இப்போ குளிர்காலமாக இருக்குது. இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. இப்போ என்ன குடிக்கணும்? சூடாக குடிக்கணும். குடிக்கலங்க. கூல் எப்போ குடிக்கணும்? வெயில் காலத்தில் கூலிங் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க கேட்குறான், இளநீ சாப்பிடுங்க கேட்குறான். இப்போ போய் இளநீ சாப்பிட்டா சரி வேறு எதாவது ஒன்று விட்டுரும். இப்போ போய் நீ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு வச்சுக்கா, சளி பிடிச்சிடும். வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க, வெயில் காலத்தில் ஒன்று நஃபா இருக்கக்கூடியது, குளிர்காலத்தில் கேடாக இருக்குது. குளிர்காலத்தில் நஃபா இருக்கக்கூடியது, வெயில் காலத்தில் கேடாக இருக்கும். அப்படி தானே? இப்போ போய் சூடாக குடிக்கணும். வெயில் காலத்தில் போய் சூடாக குடிக்கக்கூடாது, அப்போ கூலாக குடிக்கணும். ஆதா முகத்தசலும் பாரிதும் ஷராபாக குடிக்கணும், கூலாக குடிக்கணும். ஆதா முகத்தசலும் பாரிதும் ஷராப்னு வருதுலப்பா. இல்லை, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், இந்த தண்ணீரை குடிங்க, இந்த குளிர்ந்த தண்ணீரை குடிங்க குளியுங்க. அதான் இன்னைக்கு சொல்கிறான் தமிழில், குளிக்கிறது வந்து பச்சை தண்ணியில் குளிக்கணும். தானே? குடிப்பது வெந்நீர், குளிப்பது தண்ணீர். முகத்தசல்ல குளிக்கணும். முகத்தசலும் பாரிதும். குடிப்பது வெந்நீர், குளிப்பது தண்ணீர். தான் கேட்டேன். அப்போ பாரிது வெயில் காலத்தில் புழங்கணும், குளிர்காலத்தில் சூடான வெள்ளத்தை புழங்கணும். ரசலாயா அதான் சொல்கிறாங்க. நாளைக்கு எகுத்தறிவு இஃப்திலாபில் ஆசார், காலங்கள் மாறுவது கொண்டு மாறும். வல்ல அஷ்காஸ்
மக்கள் மாறுவது ஒன்று மாறும். மக்கள் மாறும்போது அவனுக்கு தோதுவா சட்டம் சொல்லணும். அப்படித்தானே? அஸ்பாபில் மாஷி, வாழ்க்கையினுடைய சோபுகளைப் போல, வாழ்வாதாரங்களுடைய சோபை போல, வாழ்வாதாரங்கள் அந்த காலங்கள் தூதா மாறிக்கிட்டே தானே இருக்குது. பாரு, இந்த நாஃபிய அசிரின், ஒரு காலத்திலே பலன் தரக்கூடியது, அது எந்த கைரிகி, இன்னொரு காலத்தில் அது இடம் தரும். நான் சொன்னேன், குளிர்பானம் இப்போ இடர் தந்துடும், வெயில் காலத்தில் நஃபை தரும். விளங்குதா இருக்காங்க? வெயில் காலத்தில் சுடு வெள்ளம் வந்து இடர் தந்துடும், கூழ் பானம் அதுக்கு நல்லா இருக்கும். எழுதணுமா? ஒரே பானம் காலங்களுக்கு தோதுவாக நாஃபியாகவும் இருக்குது, அது நாராகவும் இருக்குது. கேட்டான்னு கேட்டேன். இதே காலங்களுக்கு தோதுவாக தான் பேசணும். அதுவே அல்லாஹ் தஆலா மக்களுக்கு தோதுவாங்க. நம்மெல்லாம் ரொம்ப பலகீனர்கள், நம்மெல்லாம் அதுவே நம்மளுக்கு லேசான சட்டத்தை தந்தான். பரீசர்கள்லாம் முரடு சட்டத்தை கொடுத்தான். விளங்குதா? 50 உழுது தொழுவை வாங்கிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊசாரசன் என்ன சொன்னாங்க? உங்க உம்மத்து அவனும் 5க்கே அசந்தள்ளு ஓசையல்னு கிடப்பேன், 50 தொழ மாட்டான், குறைச்சிட்டு வாங்க. 6 பனி இஸ்ராயில், நான் பஸ்னீசர்கள்ட்ட அனுபவப்பட்டிருக்கேன். என் உம்மத்து உங்கள் உம்மத்தை விட சக்தி வாய்ந்தவர்கள், அவனே முடியாதுன்ட்டான். உங்கள் ஆளுவுக்குள்ள எல்லாம் எனக்கு வச்சர் போயிடுவான், எல்லாம் கொசு மாதிரி இருப்பான், பலகீனமாக விடுவான். ஒரு சுபூத் எந்திரிக்கவே பெரிய மாடாக இருக்குது. கேட்டேன், நீ 50 வக்கத்துனா தூங்கவே முடியாது, தொழுதுகிட்டே இருக்கணும். அவே நம்மளை கவனித்து சட்டங்களை எல்லாம் தளர்த்திட்டான். 50 வக்கத்தை எந்த மாற்றிட்டான், 5 ஆகிட்டான். முசாலம் சொன்னாங்களா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு. சாய், எனக்கு 9 தடவை போயிட்டேன், இனி போக மாட்டேன், என் சமுதாயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்ட்டாங்க. ஏன் போகலன்னா 5 குறைச்சான். இன்னொருத்தருக்கு போனால் இந்த 5 போயிடும். உலகதாரர்களாகவே போகலை. என் சமுதாயம் இந்த 5 வகத்தை சொல்லுவாங்க, இவங்க நம்பிக்கையா வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஈமான் நம்பிக்கையாக வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா. அப்போ சொல்லுங்க தம்பி, இப்போ இந்த நாஃபிய ஃபியாசிரின், ஒரு காலத்தில் பலன் தரக்கூடியது, அது எவ்வளவு விரைரி, மற்ற காலத்தில் இடம் தந்துவிடும். சரி, அப்போ தான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். அவன் அந்தந்த காலங்களுக்கு தோதுவா ஆயத்துக்களை இறக்கி சட்டங்களை கொண்டு வந்துட்டான். என்னப்பா? சரி, இதை வச்சுக்கிட்டு சிலவங்க ஆதாரம் பிடிக்கிறாங்களா? இப்பா நன்சகவின் ஆயத்தை நான் மாற்றுவோமையானால் நேத்தி மிகைனி மிதுகா விசிறிகா, சிறந்ததை தான் கொண்டு வருவான். நம்மளுக்கு லேசான சட்டத்தை எடுத்துட்டு கடுமையான சட்டத்தை கொண்டு வர மாட்டான். உடனே கொண்டு வந்துடுவான். குரானை ஹதீஸ் நசுக செய்யாது. குரான் தான் நசுக செய்யும். நாசிகம் குரானாக இருக்கும், மன்சூகம் குரானாக இருக்கும். நான் சொல்கிறாங்க, சிலவங்க எடுக்கிறாங்க. எனக்கு லைவான கருத்து இது பாரு. வயத்தஜபிகா, இந்த ஆயத்தை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார்கள். சிலர்கள் நசுகை மறுத்தாரே விலா பதிலின், எந்த பதிலும் இல்லாமல் நசுகை மறுத்தாரே, அவர் இதை கொண்டு ஆதாரம் பிடிச்சிட்டார். நசுகுனால் டக்குன்னு வந்துடணும், ஒன்று உடனே என்ன செய்யணும், நசுகு வந்துடணும்னு இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. என்னப்பா எப்படி? வயத்தஜபிகா, இந்த ஆயத்தை கொண்டு நன்சகுமின் ஆயத்தின் நயத்திபி ஹைரி மின்கா ஒபிசிலியான்களப்பா, இந்த ஆயத்தை கொண்டு ஆதாரம் பிடிக்காம அம்மன நசுக விலா பதில், பதில் இல்லாமல் நசுக செய்வதை மறுத்தாரே அவர் இந்த ஆயத்தை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார். பதிலின் நஸ்கல, இதை விட கனமானதை பகரமாக்குறதை மறுத்தாரே அவரும் இதை கொண்டு ஆதாரம் பிடித்திருக்கிறார். கயிறாக தான் கொண்டு வருவான், அஸ்கலாக கொண்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட அடுத்து ஒரு சட்டம் என்னமா இருக்குமா, லேசாக தான். அப்படி 50 5 லேஸ் தானே, அப்படி தான். இப்போ நசுகல் கித்தாபி சுன்னத்தி, ஹதீஸை கொண்டு குரானை நசுக செய்வதை மறுத்தாரே அவர் இதை கொண்டு ஆதாரம் பிடித்து விட்டார். ஹதீஸை கொண்டு எதை நசுக செய்ய முடியாது, குரான் ஆயத்து நயத்தி கைரி மீன்கா, நாம் குரான்லேருந்து கொண்டு வருவோம். நன்சகின் ஆயத்தின் அவர் முசியா நயத்தி கைரி மின்ஹா பிசிலிகா, குரானில் தான் கொண்டு வரணுங்கிறாங்க. சுன்னத்தை கொண்டு குரானை நசக செய்வதை மறுத்தாரே அவர் இதை கொண்டு ஆதாரம் பிடித்திருக்கிறார். அப்போ இன்னும் நாசிகு உவல் மத்திபிகி, அது போன்றதையும் கொண்டு வருவதாக இருக்கும். நாசிகுங்கிறது என்ன இருக்கணும், அது போன்றதாக இருக்கணும். அதான் குரான் தான் நாசிகா இருக்கும், குரான் தான் மன்சுகா இருக்கும். விளங்குதாப்பா? இப்போ இந்த நாசிக உவல்
மதி பிஹி பதிலன், அது போன்றதே பாரமாக என்ன செய்வதால் கொண்டு வரப்படுவதாக இருக்கும். ஒரு சுன்னத்து ஹதீஸ் ஆகிறது, ஒரு சுன்னத்து ஹதீஸ் ஆகிறது, லைசத்து கதாலி அங்கன அல்ல. உலகுதா ஒரு சுன்னத்து லைசத்து கதாலி, அது குரான் போடுறது கிடையாது. சுன்னாங்கிறது கொஞ்சம் குறைஞ்சது தானே, குரானுங்கிறது தான் டாப்பு. ஆனாலும் குல்லு குல்லு இந்த அனைத்துமே லைவுன் பலகீனமான கருத்து. ஏல குரானும் வஹிதான், ஹதீஸும் வஹிதானே கீழே போட்டுருக்கு. எப்படி அம்மா என் திகோனில் ஹவா இன்னும் இல்லா வஹீவா, அதுவும் வஹிதானே. ஹதீஸ் இதுதான் கீழே போட்டுருக்கு பாருப்பா. இருக்கேன் ஏய் கீழே இறக்கிட்டணும், ரைட் தானே படிக்கிறது. சுன்னத்து இம்மா நிறுத்தப்பா, என்ன கீழே இறக்கிட்டான், எங்கே போயிட்டேன். ஆமாம், ஒரு குள்ளு அனைத்து ஐபுன் பலகீனமானது. இது என்னனால் கதி எக்கூணு அதமல் ஹுக்குமு இல்லாமலும் வரும். சில சிலதான் அஷரு ரலாத்தின் யூரிமின 10 தடவை பால் குடிக்கிறது தான் குடும்பத்தை ஏற்படுத்தும், தாய்ங்கிற உறவை ஏற்படுத்தும்னு சொன்னாங்கல்ல. அதை நசுக்கு செஞ்சானே, திலாவத்திலையும் இல்லை ஹுக்குமிலையும் இல்லையேப்போ, இல்லை தானே, ஹுக்குமி இல்லாமலும் ஆக்குவான். இன்னொன்று கொண்டு வரல. ஹம்சுர் ரலாத்தின் மாற்றினான், ஹம்சுர் ரலாத்தையும் எடுத்தாச்சே, ஒரு தடவை குடித்தாலும் குடும்பத்தை ஏற்படும். அவில் அஸ்கல அசிலக கனமானதாகவும் ஆகும், ரொம்ப அசலகானதாகவும் இருக்கும். சில சட்டத்தை எடுத்துட்டு அது ஒரு சட்டத்தை கொண்டு வருவான், அது அஸ்கலாகவும் இருக்கும், ஆனால் அது அசலகா இருக்கும். அஸ்கலா இருக்கும், அசலகா இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். சட்டம் கஷ்டம்தான், சட்டம் என்னதுதான் கஷ்டம்தான், ஆனால் அசலகா இருக்கும். ஏண்டா கஷ்டமாக இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருக்கலாம். நசுகு நசுகு என்பது கது யோரபு கைரிகி, அது அல்லாதை கொண்டு விளங்கப்படும். நசுகுங்கிறது என்ன இருக்குது, அது அல்லாதை கொண்டு விளங்கப்படும். ஒரு சுன்னத்து ஹதீஸ் என்பது இம்மா அத்தாபி இல்லா, அது அல்லாஹ் கொண்டு வந்தது தானே. குரான் அல்லாத ஹதீஸை கொண்டு நசுகு ஏற்படலாம். விளங்குதப்பா. இப்போ ஷேக் இதா சனையா ஃபர்ஜி மூமான் இருந்துச்சுப்பா, அதை எடுத்தாச்சு. ஆனால் வாய்ஸ் குரு மாலிக்கள் எல்லாருடைய ஹதீஸை கொடுங்க, அது ரஜிமுக்கு ஆதாரம். அது சொல்லுறது விளங்குதான் கேட்டேன். ஹதீஸை கொடுங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. கல்யாணம் முடிச்சு விசாரம் செஞ்சா உன்னை கல்லால் எரிஞ்சு கொல்லணுங்கிற குரான்லேயே இருக்கு, இருந்துச்சு. அது ஷேக் இதா சனையா ஃபர்ஜி மூமான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டான். ஆனால் ஹதீஸை கொண்டு தான் அமல் செய்கிறோம். எதை கொடுத்து அமல் செய்கிறோம், ஹதீஸை கொடுத்து அமல் செய்கிறோம். கல்யாணம் முடிச்ச விசாரம் செஞ்சால் கல்லால் இருந்து கொல்ல வேண்டும், ஹதீஸை கொண்டு தெளிவுபடுத்துறதை பண்ணுறது தானே. விளங்குதார்கள் அப்படி இருக்கத்தான் செய்யுது சட்டங்கள்லாம். சுன்னத்தும் அம்மா அத்தாபி இல்லா, அல்லா கொண்டு வந்தது தானே. எக்கில் நக்கில் போட்டுருப்பாரு. அம்மா என் திகோனில் ஹவா இன்னும் இல்லா வஹீவா போட்டிருக்கா, கீழே பொடி கழுத்தில் போட்டுருப்பாரு. அதுவும் வகி தானேங்க. குரான ஹதீஸை கொண்டு நசுகை ஏற்படுத்தான் செய்யும். சட்டம் தனிப்படுத்தப்பட்டு தானே இருக்குது. ரஜிமுக்கு குரானில் ஆதாரம் இல்லையே. ஜானியத்து ஜானி பஜினி குள்ளவாய் இதுமா நியத்தை சொல்லுதா, கல்யாணம் முடிக்காதவன் விபச்சாரம் செஞ்சால் 100 அடி கொடு தான் குரான் நல்லா சொல்கிறான். அதிலேயே போடுவாங்க, கல்யாணம் முடித்தவர்கள் ரஜிம் செய்யப்படுவதற்கு ஆதாரம் நீ சொன்னா ஹதீஸை கொண்டாயிருக்கும். வருதா இல்லையா, இருக்குதான். விளக்குதா. வலைசல் முராது பில் ஹைர் ஒல் விசில், ஹைர் விசில் என்பதை கொண்டு நோக்கம் மாய்க்குன்னு கதாலிக்கு வில்லுபதி லெபுதில் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. விளக்குதா. விசிலு ஹைருங்கிறது லெபுல் அப்படியே சொந்ததாக இருக்கும், அது போன்றதாக இருக்கும்லாம் கிடையாது. அப்படி இல்லாமலே இருக்கும். விளக்குதப்பா. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அது ஹைர் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதுதான் ஹைர். அப்படி போகணும். நீ சொல்லிட்டீங்களே அல்லாஹ், அதுதான் ரைட். ஹதீஸெல்லாம் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு. ஹதீஸெல்லாம் ஹைரத் தான் சொல்லுவாங்க. ரைட்டா. சரி தம்பி, இதை வச்சுக்கிட்டு நசுகை வச்சு தம்பி குரானில் நம்ம நசுகை செய்வோங்கிறத வச்சுக்கிட்டு இந்த மோத்தேஜிலா மாடு, இந்த மாடு ஒன்று கிடக்க ஒன்று வளருவான் இடையில. குரான்லாம் இது சொல்கிறாங்க ஆதிசுக்கிறான் ஒரு மோத்தசிலாக்கள்
அலா உதூசில் குரான், குரான் ஹதீஸ் என்பது மீது ஆதாரம் பிடிக்கிறார்கள். ஒரு முஅத்தஸிலாக்கள் நஸ்கு செய்வோங்கிறத வச்சுக்கிட்டு முஅத்தஸிலாக்கள் ஆதாரம் பிடிக்கிறாங்க. அலா உதூசில் குரான், குரான் ஹதீஸ் என்று ஆதாரம் பிடிக்கிறார்கள். சரிங்களா? நாய் பேர் மாறுவது என்பதும் ஆதிசனுடைய லாசிம்களில் உள்ளதாக இருக்கும். யாரு முஅத்தஸிலாக்கள் எது தகையுராகுதோ தஃபாவுத்தாக இருக்குதோ அதான் ஆதிசனுடைய லாசிம்களில் கட்டுப்பட்டதுங்கிறான். ரைட்டா? முஅத்தஸிலாக்கள் அலா ஹுதூஸில் குரான், குரான் ஹதீஸ் என்பது மீது ஆதாரம் பிடிக்கிறாங்க. இன்ன தகையுற மாறுவது என்பதும் தஃபாவுத்தை ஏற்றத்தாழ்வாகுது என்பதும் லவாசிமிகி ஹாதிஸனுடைய லாசிம்களில் கட்டுப்பட்டது. அவையே ஹாதிஸு. நம்ம ஓங்கி அடிக்கிறோம். உஜீபதுக்கு பதில் சொல்லப்பட்டுருச்சு. அன்னவுமா தகையுர் என்பதும் தஃபாவுத்து என்பதும் மின் அவாரிதில் ஊரில் முத்த அல்லிக்கு பில் மானல் காய்மி விதாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாத்திலே தரிமிட்டிருக்கின்ற மானாவை கொண்டு சம்மந்தமாக முடிந்தார். இந்த எரும மாடு அல்லாஹ்வுடைய நாத்தில் இந்த ஆயத்தெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சுல, அது கதீம் தானே. அல்லாஹ்வுடைய நஃப்ஸில் உள்ளது, அல்லாட்ட உள்ளது, அல்லாஹ்வுடைய நாத்தில் உள்ளது கதீம் தானே. அதுதானே இறங்குது காலத்துக்கு தோதுவா. இப்படிதான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய நஃப்ஸில் இருக்கக்கூடியது என்னதுதான், அது நாத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கதீம் தான். அதுதான் எனக்கு விளங்கிச்சு உனக்கு. இப்போ உஜீப இதற்கு பதில் சொல்லப்பட்டுருச்சு. அன்னவுமா தகையுரும் தஃபாவுத்தும் மின் அவாரிதில் உமூரில் முத்த அல்லிக்கு பில்மானா. திருத்திக்கிட்டியா? நடக்குமாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பில்மானா காய்மி விதாத்தி தாத்தில் கதீமி, கதீமான அல்லாஹ் சுப்ஹானஹு தாத்தை கொண்டு தரிவிட்டிருக்கின்ற மானாவை கொண்டாயிருக்கு, சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். அது மானாவில் உள்ளது, அல்லாவுடைய தாத்தில் உள்ளதுலாம் கதீம் தானங்க. அதுதானங்க இப்போ இறங்குது. அது கதீமிலே உள்ளது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஹாதிஸு. நான் அல்லாவுடைய நஃப்ஸில் இருந்துச்சுல, அது கதீம் தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நபிமாவுடைய வரலாறுலாம் இப்போ ஹாதிஸு. ஆனால் அல்லாவுடைய நஃப்ஸில் இருந்து இப்படிலாம் நடக்கும்னு அது கதீம் தானே. அதை பார்க்கணும்பா. ரைட்டா? அதில் போட்டிருக்காது. அலம் தாலம் நபியே நீங்கள் மேலே உள்ளது தான் விளக்கம். அலம் தாலம் நபியே நீங்கள் விளங்கலையா? அன்னல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தம் என்று நீங்கள் விளங்கலையா? இப்போ அலம் தாலம் என்பது அல் ஹித்தாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு பக்கமாக இருக்கும். ஆனால் முராது நோக்கம் பெருமானாரும் உம்மத்தோடைய உம்மத்தும் தான். ஏப்பா நபி ஸல்லல்லாஹு தான் உம்மத்தும் தான். ஏன்னா ஒமா லக்கும்னு போடுறான் பின்னால. ஒமா லக்கேன்னு சொல்லலை, லக்கும் தான் சொல்கிறான். அப்போ அலம் தாலம் என்பது அல் ஹித்தாபுலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உரையாடல் நபி ஸல்லல்லாஹு பக்கமாக இருக்கும். ஆனால் முராது என் நோக்கம் ஹுவ நபியும் உம்மத்துஹும், நபி ஸல்லல்லாஹுடைய உம்மத்துமாக அலி கௌலிஹி வமாலக்கும் இந்தூனில்லாஹி நல்லா சொல்கிறான் பின்னால். உங்களுக்கு கிடையாதுங்கிறான். அப்போ நபியுடைய உம்மத் தானே. விளங்குதா? ஒமா லக்கேன்னு சொல்லலையே, எப்படி சொல்கிறான்? இப்போ இன்னமா அஃபரது. அப்போ ஏன் விளங்குதுப்பா? அலம் தாலமூன்னு சொல்ல வேண்டியது தானே. அங்கேயும் பெருமையாக இருக்க வேண்டியது தானேண்ணா. இப்போ இன்னமா அஃபரது ஒருமையாக்கியிருப்பது அன்னவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அயலமுகும் அவர்களே நல்ல விளங்கினவர்கள், தீட்சண்யமாக விளங்கியவர்கள். மபுதோ இல்மியும் இந்த சமுதாயத்தினுடைய இல்மின் கேந்திரமே அவர்கள் தான். இல்மின் மபுதே யார் தான்? கேந்திரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் ஆயிலம், அவங்க தான் மபுதோ இல்மு. சமுதாயத்தினுடைய இல்மின் கேந்திரமே யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு கேட்கலாம். விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு தான் கேட்கலாம். அவங்களும் கேட்டால் கொடுத்துருவாங்க. விளங்குதப்பா? சயூத்தி நல்லாஹு இன் ஃபதுலிஹி வ ரசூலுஹு. சயூத்தி நல்லாஹு
விளங்குதா? செய்யூத்தி நல்லாகும், அல்லாஹ் நமக்கு தருவான். பதிலியோட அருளில் இருந்து ரசூலுகு, ரசூலும் தருவார்கள், ரசூல் சலாம் தருவாங்க. அவங்க தான் கேந்திரம், அதுவே தான் அவங்கள பார்த்து பேசுகிறான். சரிவா? அண்ணல்லாக உங்களுக்கு சமாவாத்தி வரலாறு. வானங்களுடைய ஆட்சியும் பூமியுடைய ஆட்சியும் அல்லாவுக்கு சொந்தம். எவ்வளவுமா இஷா, நாடியதை செய்வான். யகுமா யுரீர், அவன் நாடக்கூடியதை தீர்ப்பு வழங்குவான். ஒகுவ, இந்த ஆயத்து வா கலீலி அலா கவுலிகி இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீருக்கு தலீலை மாதிரி இருக்கு. அல்லாஹ் அனைத்து வஸ்துவின் சர்வசக்தன். ஏன்னா வானங்களுடைய ஆட்சி பூமியுடைய ஆட்சி அவனுக்கு சொந்தம். அதுக்கு தலீலா இருக்கா? எடுத்தனப்பா இந்த ஆயத்து அண்ணல்லாக லஹு முல்கு சமாவாத்தி வரலாறு ஆயத்து கலீலி அலா கவுலிகி இன்னல்லா அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு தலீலை போன்று இருக்கிறது. வெறும் அலா ஜவாசி நசுகி, நசுகு ஜாயிஸ் என்பதின் மீதும் தலீலை போன்று இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொன்னா என்ன நான் செய்வான்ல, மாற்றுவான், திருத்துவான், எடுப்பான், வைப்பான், எல்லாம் செய்வான். வலிதாளிக்கிறதுனால்தான் தரக்கல் ஆக்கிவேன் அத்துப்படி எழுத்தியை விட்டுருக்காயப்பா. வானல் சகமின் ஆயத்தின் உன்சிகா எழுத்திபி ஹைரி மின்ஹா விசினிகா அலம் தாலம் அண்ணல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அலம் தாலம் அண்ணல்லாஹ லஹு முல்கு சமாவாத்தி வரலாறு. சரி, இங்கே வரைக்கும் அத்துப்படி எழுத்தியே வரல. ஏன்னா வெளில மேலே உள்ளதுக்கு ஜாயின் இருக்கு, மேலே உள்ளதுக்கு என்ன இருக்குது, தொடர்பு இருக்கு. விளங்குதா? இத்தனில ஒமாலக்கும் உங்களுக்கு கிடையாது மின்தூனில்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர்த்து மின் வலியின் எந்த வலியும் கிடையாது, வலான சீரின் உதவியாளனும் கிடையாது, பொறுப்புதாரி கிடையாது, உதவியாளனும் கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு வலி, அவன் தான் பொறுப்புதாரி. இப்போ இன்னமா உள்ளதி, இந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு ஊரக்கும் உடைய காரியங்களுக்கு பொறுப்பு இருக்கிறவன். எஜிரீகா, அந்த காரியங்களை நடத்தாட்டுகிறவன். அல்லாமா இஸ்ரஹுக்கும் உங்களுக்கு தோதுவாயிருக்குமே அந்த ஒன்றின் மீது காரியங்கள் நடத்தாட்டுகிறவன். சரி, வலிக்கு நசீருக்கு என்ன வித்தியாசம்? வலிக்கிறவன் உதவி செய்ய முடியாமல் போயிருவான். உனக்கு வலி உங்கள் அத்தா வர உனக்கு உழைச்சி உதவி செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் நசீர்கிறவன் அப்படி இல்லை, வலியும் உதவி செய்வான். விளங்குதான் கேட்டேன், வலி அல்லாதும் நமக்கு உதவி செய்வான். அப்படி தானே? நீ உங்களுக்கு தேவைப்படுது டக்குன்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவான். நான் சொல்ல விளங்குதாப்பா. மீலாது விழாவுக்கு ஒருத்தருக்கா இஸ்மாயிலஸை பார்க்க ஒரு ஆஜியார் கூத்தான்லேருந்து வந்தாங்க. மீலாது விழா நடக்கிறவன நான் உதவி செய்கிறேன்னு உதவி செய்து போகிறார். அதில் விளங்குதான் இருக்கேன் சம்மந்தமே. والفرق بين والفرق بين الولي والنسير வரைக்கும் நசீருக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசமாகிறது. அண்ணல் வலி என்பவன் அது எதுவாஃபு அணி நுஸ்ரத்தி, உதவி செய்வதை விட்டு பலகீனமாயிருவான். ஆனால் அவன் நசீர் என்பவன் கதிய கூன அஜ்னபியனில் மன்சூரை விட்டும் அந்நியவனாகவும் ஆகலாம். உதவி செய்யப்படக்கூடியவனுக்கு அந்நியவனாகவும் இருக்கலாம். நசீர்கிறவன் எங்கேயோ உள்ள உதவி செய்யணுமா எழுதுறப்பா. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. வலிக்கு நசீருக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லாஹ் வலி, அவன் எப்பொழுதும் உதவி செய்வான், அவன் எப்பொழுதும் நமக்கு பொறுப்பாளி. இருந்தாலும் வலி நசீர்னு இருக்கல தவிர அதான் அலிம்லாம் போடாமல் போட்டிருக்காங்க. அப்படி போட்டோம்னா அந்த வலிகாரம் என்ன செய்யலாம், சரி உதவி செய்ய முடியாமல் போயிடும். நசீருக்கு எப்பொழுதும் உதவி செய்வான், வலி இல்லாதவனும் உதவி செய்வான். என்னப்பா, வலியாக இல்லாமல் உதவி செய்வான். துரிதூன அடுத்து துரிதூன நீங்கள் நாடுகிறீர்களா அந்த சலு ரசூலுக்கும் ரசூலிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நாடுகிறீர்களா கமாசுயில மூசாவின் கபில், இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கப்பட்டதை போல நீங்களும் நபியிடத்தில் கேள்வி கேட்க நாடுகிறீர்களா? விளங்குதப்பா, தீர்மானத்தில் நம்மளாம் கேட்கக்கூடாது. விளங்குத தம்பி? என்ன விளங்குதா? இந்த அம்மாகிறது துரிதுன்னு இருக்குல்ல, இந்த அம்மாகிறது மாதிரத்துல் ஹம்சாவுக்கு நேர்படக்கூடியதாக இருக்கும். மேலே இருக்குல்ல அலம் தாலம் அண்ணெல்லாம் இருக்குல்ல, அலம் தாலம் இருக்குல்லப்பா, ஹம்சா இருக்குல்ல, அந்த ஹம்சாவுக்கு நேர்படக்கூடியதுன்னு சொல்லலாம். தெரிஞ்சல பாய், அலம் தாலமு நீங்கள் விளங்கலியா அன்னஹு விஷயம் லா அன்னஹு அது அல்லா தான் மாலிக்குல் மூரி
காரியங்களுக்கு பொறுப்பாளன், காதிருன் அவன் சர்வசக்தன், அதில் ஷியாயி குல்லிகா எல்லா வஸ்துக்களின் மீது சர்வசக்தன் என்பதை நீங்கள் விளங்கலையா? ஏமுரு அவன் ஏவுவான், என்கா அவன் தடுப்பான், கமா அராத அம் தலமு கமா அராத அம் தலமுனே என்று நாடுவதை போல. அலம் தாலம்னு சொல்கிற மாதிரி அம் தாலமுன்னு என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம். ரைட்டா? ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான். இப்போ தக்கரஹூனே, சரி கேள்வி கேட்குறதுனா என்ன? தக்கரஹூனே சம்மந்தம் இல்லாத கேள்விகளை கேட்குறீர்களா? இப்போ தக்கரஹூனே பி சுவாலி சுவாலை கொண்டு சம்மந்தம் இல்லாமல் கேட்கிறீர்களா? கமா எக்குத்தராயத்தில் யூது யூதர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்மந்தம் இல்லாமல் கேட்டதை போல கேட்க விரும்புகிறீர்களா? எல்லாம் கேட்கக்கூடாது சம்மந்தம் இல்லாமல். அம்சாவுடைய அர்த்தம்னு சொல்லிடலாம். தம்பி மேலே உள்ள அலம் தாலமுள்ள அம்சாவுடைய அர்த்தம் தான் இந்த அம்முக்குன்னு, அல்லது முன்கதியாக தனியாக பிரித்து கொண்டு போயிடலாம். வரிசையை செய்கிறான். இங்கே அப்படிலாம் மூசாவை தான் கூட்டம் கேட்ட மாதிரிலாம் நினைச்சாதீங்க, கேட்காதீங்கப்பா, சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்காதீங்கன்னு எல்லாம் வசியை செய்கிறான்னு முன்கத்தியாக வாக்கி கொண்டு போயிடலாமா? அவன் முன்கத்தியாக இந்த அம்மா முன்கத்தியாவாக இருக்கும், முன்னால் உள்ளதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்கு நேர்விடக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒல் முராது என் நோக்கம் யூசி அவர்களுக்கு வசியை செய்வதாக இருக்கும். சிக்கத்தி பிகி நபிசல்லாம் சொல்லக்கூடியதை பற்றி பிடிப்பது கொண்டு உங்களுக்கு வசியை செய்வதாக இருக்கும். தரிக்கில் இக்கத்திராகி அழகி நபியின் மீது சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்பதை விடுவதை கொண்டும் அவங்க சொன்னதை பற்றி பிடிப்பதை கொண்டு உங்களுக்கு வசியை செய்வதாக இருக்கும். என்ன முடிஞ்சு போச்சா? அப்போ முன்கத்தியானு சொல்லலாம், ஹம்சாவுடைய அர்த்தம் தான் தம்புக்குன்னு சொல்லிக்கலாம். என்னங்க கீழே சொல்லப்படுகிறது நசரத், இந்த ஆயத்து இறங்கியது அஹ்லில் கிதாப் ஏதக்காரர்கள் விஷயத்தில் இறங்கியதுன்னு சொல்லப்படுகிறது. ஹீன சலு அவர்கள் கேட்டபோது ஐயோ நசீர் அல்லாஹு அலையும் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைக்க வேண்டும், கிதாபன் இரசமா வானத்திலிருந்து ஒரு வேதத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதக்காரர்கள் கேட்ட சமயத்தில் தான் இந்த இறங்குச்சு. எவ்வளோ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குற மாதிரி உங்கள் மூதாதை கேட்ட மாதிரி கேட்குறீங்களாடாக்க நான் வீட்டேன்னு சொல்கிறான். ரைட்டா? அல்லது வக்கீல முஷிரிக்கீன் விஷயத்தில் இந்த ஆயத்தை இறங்குச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி? லம்மா கால முஷிரிக்கீங்கள் சொல்லும் போது லன் நூமினர் ருக்கீக்க நபியே முஹம்மதே நீங்கள் வானத்தில் ஏறிய காரணத்தினால் உங்களை நம்ப மாட்டோம். அத்தாத்து நசீல் அலைனா கித்தாப நஹ்ரவு நாங்கள் ஓதுகிற ஒரு வேதத்தை கொண்டு வருகிற வரை வானத்தில் நீங்கள் ஏறி போனால் தான் நம்ப மாட்டோம். மேலே ஏறி போய் வந்தாலும் சரி தான் நாங்கள் நம்ப மாட்டோம். வேதத்தை கொண்டு வரணும்னு அதை எரும மாடு இதை அமல் செய்கிற மாதிரி குரான் தான் நான் வந்திருக்கேன், இதை ஓதிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, கொண்டு அமல் செய்ய வேண்டியதானே, சும்மா வெட்டியாக கேட்குறான். மேலே ஏறி ஒரு வேதத்தை மேலே ஏறினா நம்ப மாட்டோம், நீங்கள் ஓதுகிற ஒரு வேதத்தை கொண்டு வந்தால் தான் நம்புவோங்கிறான். ரைட்டா? யார் மக்கத்து முஸ்லிம்கள் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. இல்லை அப்போ தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு. ஏண்டா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களான்ட்டு. இல்லை விளக்குதா இல்லையா? சரி. அமையத்தை பத்திலில் குஃபுர ஈமான் ஈமானுக்கு பாரமா குஃபரை இவன் மாற்றி எடுக்கிறானோ ஃபகத் அல்ல சவா சபீல் செம்மையான வழியை தவற விட்டு விட்டான். ஐ மண் தரக்க சிக்கத்தை இல் ஆயாத்தில் பையினாத்தி தெளிவான ஆயாத்துகளை பற்றி பிடிப்பதை இவன் விடுகிறானோ. இதுப்பா இல்லை விளக்குதா? அவன் தரக்க சிக்கத்தை பற்றி பிடிப்பதை இவன் விடுகிறானோ. இல் ஆயாத்தில் பையினாத் தெளிவான அத்தாட்சிகளை பற்றி பிடிப்பதை இவன் விடுகிறானோ. இப்போ ஷக்கஃபீகா அந்த ஆயத்துகளில் இவன் சந்தேகப்படுகிறானோ. பக்கத்தரக கைரஹா அது அல்லாத இவன் தேடுகிறானோ. தெளிவான அத்தாட்சி இருக்கும்போது அதை விட்டுட்டு வேற எதை இவன் கேட்குறானோ. ஃபகத் அல்ல தரீக்கல் முஸ்தகீம் செவ்வையான வழியை அவன் தவற விட்டு விட்டான். அத்தா வக்க அவன் போய் நிகழ்கிற வரை குஃபுரிலே போய் நிகழ்கிற வரை காதல் ஈமானுக்கு பின்னால் குஃபுரில் போய் நிகழ்கிற வரை செவ்வையான வழியை அவன் தவற விட்டு விட்டான். மாடல் ஆயத்தினுடைய கருத்து என்ன? அமையத்த பத்தில் குஃபுரபில் ஈமான் ஃபகத் அல்ல சவா சபில் அர்த்தம் என்ன? மாடல் ஆயத்தி லா தக்ரஹு நீங்கள் தேவையில்லாதே தேடாதீர்கள் கேட்காதீர்கள். என்னவா? அப்படி கேட்டால் நல்லு நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள். வசத்த சபீல் என்று படிக்கலாம். செவ்வையான வழியை தவற விட்டு விடுவீர்கள். அத்தீபிக்கும் உங்களை இது சேர்த்து வைத்து விடும். அதனால வழிகட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? சேர்த்து வைத்து விடும். விளக்குதா? அத்தீபிக்கும் அதனால வழிகட்டிலே இழல் போதி மினல் மக்சதி நோக்கத்திலிருந்தும் வெகு தூரத்தின் பக்கம் சேர்த்து வைத்து விடும். விளக்குதப்பா? தபுதீலில் குஃபுரி பில் ஈமான் ஈமானுக்கு பாரமாக குஃபுரை மாற்றி எடுப்பதின் பக்கம் உங்களை என்ன செஞ்சிடும்?
கொண்டு போய் சேர்த்து விட்டுவிடும். குறிய கம்மியாக ஓதப்படுக்கு யுபுதியிலுக்கே திருத்தணும். திருத்தி வச்சிருக்கு பாருங்க, போட்டு பாரு யுபுதியிலும். ஏய் எத்தனை பத்தல் இருக்குல்லப்பா யுபுதியில் குறிய அவை யுபுதியிலுள் குஃபுரை இவன் மாத்திரான். அபுதலிருந்து வந்தது. அபுதல யுபுதியில் தானே கொடுக்கலக்கா, யுபுதியில் போட்டிருக்கு பாரு. குறிய யுபுதியிலும் யுபுதலுன்னு இருக்குல்லப்பா, யுபுதியிலுன்னு திருத்திக்கோ. அவன் யுபதியிலுள் குஃபுரை வருதா? ஏய் குறிய யுபதியிலுன்னு ஓதப்பட்டிருக்கு, அது மீன் அபுதலிருந்து வந்தது. சரி. கசீருன் பின் அகலில் கித்து வந்து பத்த கசீரும் பின் அகலில் கித்தா, வேதக்காரர்களில் பெரும்பான்மையானவர்கள் உங்களை ஈமானுக்கு பிறகு குஃபுரில் உங்களை திருப்பி விடணும்னு விரும்புகிறானுவோம். பத்த கசீரும் பின் அகலில் கித்தாப், வேதக்காரர்களிலே விளங்குதப்பா. பத்த கசீரும் பின் அகலில் கித்தாப், வேதக்காரர்களே ஒரு பெண்ணம் பெரும் கூட்டம். லவ் எருத்தூனக்கும் உங்களை திருப்பணும்னு விரும்புகிறானுவோம். இம்பாதி ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃபார்களாக இருக்கின்ற வீரே திருத்த வேண்டும் என்று திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனி இவளுக்கு தான் யாரு வேதக்காரர்ல பெரும்பான்மையானவர்கள் தான் யாரு? அஹபாரு உலமா. யாரு? அஹபாரு யஹூதி, யூத உலமாக்கள். யாரா கவனிக்க. ஏனி அஹபாரகும் யஹூதி, யூத உலமாக்களாக இருக்கும். ஏனி அஹபாரகும், அஹபார்களை அல்லாஹ் நாடுகிறான். யஹூதி யூதர்கள் உள்ள அஹபார்கள் யூத உலமாக்களை நாடுகிறான். யூத உலமாக்களில் பெரும்பான்மையானவர்கள் லவ் எருத்தூனக்கும் உங்களை திருப்புவதை விரும்புகிறார்கள். இல்லை லவ்வுக்கு அன்னுடைய அர்த்தம் காமிக்கிறாங்க பாரு. ஐயருத்தூக்கும் உங்களை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்ன லவ் லவ் என்ற கலிமா எனூபு பாரமா வரும், அண்ணுக்கு பாரமா வரும். ஃபில்மானா மானாவில் வரும். அன்னுடைய அர்த்தம் மஸ்தரா மாற்றி விட்ரும். அன்னி எப்படி மஸ்தர் லவ் மஸ்தர் தூண லெவு லெவல் அன்றியே லெஃபுதில் நசபெல்லாம் செய்யாது. அன் மஸ்தராவும் மாற்றும் நசமும் செய்யும். லவ்வு அன்னுடைய அர்த்தத்தை மட்டும் தரும், என்ன செய்யாது? நசபு செய்யாது. அதான் தூணல் லெவல். விளங்கிச்சா? இம்பாதி ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களை திருப்புவதை யூதர்களிருந்தும் பெரும்பான்மையான யூத உலமாக்கள் விரும்புகிறார்கள். குஃபார்களாக இருக்கிற நிலையிலே திருப்ப வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க? விரும்புகிறார்கள். விளங்குதல முர்த்ததீன், நீங்களுமோ முர்த்தத்துகளாக இருக்கின்ற நிலைமையில், நீங்களுமோ முர்த்தத்துகளாக இருக்கின்ற நிலைமையிலே குஃபார்களாக முர்த்தத்துகளாக இருக்கின்ற நிலைமையிலே உங்களை திருப்பணும் விரும்புகிறானுவோம். வகுவ குஃபார் என்பது ஆளாக இருக்கும். அமீன் முகாத்தபீன் கும்மிலிருந்து ஏபா எருதூன கும் இருக்குல்லப்பா, அந்த முகாத்தபிலிருந்து முகாத்தமான அமீர் இருந்து ஆளாக இருக்கும். அப்போ கும்பு தான் சொல்லுவாள். எருதூன கும் ஏட்டா ஏன் திருப்பணம் விரும்புகிறான்? ஹசதன் பொறாமைப்பட்டதினால். இது இந்தியா அம்பூசியும் தங்களுடைய புறத்திலிருந்தும் பொறாமைப்பட்டதினால். இந்த ஹசதன் என்பது இல்லத்து வத்தவுக்கு இல்லத்தா இருக்கும். ஏன் விரும்புகிறான்? பொறாமைப்பட்டதினால். மின் இந்திய அம்பூசியும் தங்களுடைய புறத்திலிருந்து பொறாமைப்பட்டதினால் உப்பார்களாக இருக்கிற நிலைமையிலே உங்களை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எஜூசு மின் இந்திய அம்பூசியும் என்பது கூடும். ஐயத்தான் அல்லக்கைய வத்துவை கொண்டு சம்பந்தமாவது கூடும். மன்னவு தாலிக்கதை விரும்புகிறார்கள். இனி இந்தியா அம்பூசியும் அவனுடைய புறத்திலிருந்தும் அவங்களுடைய புறத்தில் இருந்தும் ரெண்டு ஒன்று தான், அவங்களுடைய புறத்திலிருந்து திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் லாமின் கிபலை தீனுடைய புறத்தில் அல்ல, தீனுக்காக வேண்டி திருப்ப நினைக்கல, சத்தியமான முறையில் திருப்ப நினைக்கல, பொறாமையினால் திருப்ப நினைக்கிறான். என்ன விளங்குதா? மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி அவனை திருப்பி கொண்டு வரணும்லாம் நினைக்கல. லா கிபலை தீனுடைய புறத்தில் உள்ளது அல்ல. ஒரு மயிலி ஹக்கி அக்குடன் சாய்வதனால் அல்ல. கெடுதலப்பா. அப்போ மீன் இந்தியா ஊசிங்கிறது எங்கே கொண்டு தாலுக்கு வைக்கலாம்? என் வத்துல கொண்டு வைக்கலாம், அல்லது அசதிலே கொண்டு வைக்கலாமா? பக்கத்தில் இருக்கிற அசதை கொண்டு சம்மந்தமாவதும் கூடும். அசதன் பாலிகன் ரொம்ப ஐசன் என் அசலின் பூசியும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆழ் மனதில் இருந்து எழுகின்ற கடும் பொறாமையின் காரணத்தினால். அப்படி கூட தம்பி, எப்படி என் அசலின் பூசியும் ஆழ் மனதில் இருந்து எடுபடுகின்ற வெளிப்படுகின்ற கடும் பொறாமையின் காரணத்தினால் நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃபார்களாக இருக்கிற நிலைமையிலே உங்களை திருப்ப வேண்டும் என்று
வேதக்காரர்கள் உலமாக்கள்லாம் விரும்புகிறாங்க. ரெண்டு பார்த்து வைக்கிறது இம்பாதி மாத்த பையனவுள் அக்கர்களுக்கு தெளிவானதற்கு பிறகு இது மோஜிசாக்களை கொண்டும் ஒரு நூற்றில் மதுக்கூரத்திவி தௌராத்திலே கூறப்பட்ட வர்ணனைகளை விளக்குதுப்பா. மோஜிசாக்களை கொண்டும் ஒரு நூற்றில் மதுக்கூரத்திவி தௌராத்திலே கூறப்பட்ட வர்ணனைகளை கொண்டும் ஹக்கு தெளிவானதற்கு பிறகு நபியினுடைய வர்ணனை தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கல, இதற்கு பிறகும் கூட உங்களை காபீராக்குன்னு நினைக்கிறேன். விளக்குதா? ஃபாஃபு மன்னிச்சிருக்கேன், வஸ்பஹு கண்டுக்காம விட்டுருக்கேன். விளக்குதா? கண்டுக்காம விட்டுருக்கேன். ஹத்தா ஏத்தி அல்லாஹ் அமரிஹி அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு வருகிற வரை உங்களை கண்டுக்காதீங்க, மன்னிச்சிருக்கேன். சரி, அஃபுவுக்கும் சஃபுவுக்கு என்ன வித்தியாசம்? அஃபு என்றால் தண்டிப்பதை விடுவது. விளக்குதா? சஃபு என்றால் பழி வாங்குவதை விடுவது. லா தஸ்ரீபாலை கொலியும் யூசுஃபெல்லாம் சொன்னாங்கல்ல, பழி வாங்குறது கிடையாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எப்படி பழி 10 புக்கால சொன்னாங்கல்ல, லா தஸ்ரீபாலை கொலியும் பழி வாங்கலை, அத்தனை பேரையும் மன்னிச்சுட்டேன்ட்டாங்க. அஃபு என்பது தருக்குள் கூபத்தில் முதிரிவி தவறு செய்தவனை தண்டிப்பதை விடுவது. சஃபு என்றால் தருக்கு தஸ்ரீபிஹி பழி வாங்குவதை விடுவது. பழி வாங்கலாம்ல, தப்பு செஞ்சவனை நம்மளை கொண்டவனை நம்ம திருப்பி கொள்ளலாம்ல. விலங்குதான் இருக்கின்ற மாலுள்ள கொண்டிருக்கான், அதை விட்டுறது, பழி வாங்கிறது விடுறது. அத்தா ஏத்தி அல்லாபி அமெரிக்கா அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு வருகிறவரை அல்லது ஒரு இதுரு அல்லாஹ்வுடைய அனுமதியாக இருக்குமே, வித்தாலியும் அவரிடத்தில் யுத்தம் செய்கின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதியாக இருக்குமே, ஒரு அறிவில் ஜிசியத்தி அலையும் அவர்கள் மீது வரியை ஏற்படுத்துவதாக இருக்குமே, அப்படிப்பட்ட உத்தரவு வருகிற வரை உங்களை மன்னிச்சிருக்க விட்டுருங்க. விளங்குதா? அல்லது அவ் கத்திரி குறைகளா மனு குறைகளா கூட்டத்தினர்களை கொல்லுகின்ற விஷயத்திலே அனுமதி வருகிற வரை அவ் இதிலாய் பனி நதீர் மனு நதீர் கூட்டத்தினர்களை நாடு கடத்துகின்ற விஷயத்தில் அனுமதி வருகிற வரை. அனுமதி வரும்போது நாடு கடத்திட்டாங்கல்ல, மனு குறைகளா பொழுது கொல்லப்பட்டாங்களே, ஓதிட்டாமே. ஒனிபின் அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு ஃபஅஃபு வஸ்பஹுங்கிற ஆயத்து மன்சூஹுன் அமல் நிப்பாட்டப்பட்டதாக இருக்கும். ஆயத்தை செய்வியுடைய ஆயத்தை கொண்டு என்ன ஆயத்தை வகுத்துல் முஷ்ரிக்கின் ஐஸ்வர்யத்து மூவ் இருக்குல்ல, அதை கொண்டு இதெல்லாம் மன்சூஹுங்கிறாங்க. ஆனால் ஃபீகின் அதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னாங்க பொதுவாக பண்ணிக்கன்னு சொல்லலை, பொதுவாக பண்ணிக்க கண்டுக்காதீங்கிறான். அத்தா ஏத்தி எல்லாபி அம்ரியில் சொல்கிறான், அல்லாவுடைய உத்தரவு வர பண்ணிக்க கண்டுக்காதீங்கன்னு தானே இருக்கு. விளங்குறா? அது மன்சூர்லாம் சொல்ல முடியாது. அல்லாவுடைய உத்தரவு வர வந்துச்சுன்னா போட்டு தள்ளுங்கன்னு தான் இருக்கும். இது மன்சூர் கிடையாது. இங்கே தான் கைது போட்டான் அங்கேயே இல்லை. இதில் அம்ரு இங்கே அம்ரு ஃபு வசுபோ என்ற அம்ரு வயிறு முத்துலக்கெல்லாம் கிடையாது, கையது. அல்லாவுடைய உத்தரவு வர பண்ணிக்க கண்டுக்காதீங்கன்னு தான் இருக்கு. கையது தான், முத்துல கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து வஸ்துவையும் சர்வசக்தன். 2 ஆயத்து யக்தீரு அலல் இன்திகாமி இன்னும் அவரிடத்திலிருந்து பழி வாங்குவதற்கு சக்தி படைத்தவன். வகீமு ஸலாத்த தொழுகை நிறுத்துங்கள், ஆத்து ஜக்காத்தை கொடுங்கள். தகீமு ஸலாத் ஆத்து ஜக்காத்தை என்பது அத்துபுன் அலா ஃபஅஃபு மீது அத்துவா இருக்கும். வண்டிகள் கண்டுக்காதீங்க, தொழுகை நிறுத்துங்க, ஜக்காத்து கொடுங்க. கண்ணகு அமரகும் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவினான் போலும். சபரை கொண்டு அவனா மன்னிச்சிருக்க, கண்டுக்காதீங்க, சபரு. அடுத்து ஒல் முகாலகத்தி நன்முறையில் நடப்பதை கொண்டும் ஏவினான். அடுத்து ஒல் நிஜாயி இலல்லாஹி அல்லாஹ் என்பக்கும் ஒதுக்க வேண்டும் என்று ஏவுகிறான். இபாதத்தி ஒல் பிர்ரி இபாதத் செய்வது கொண்டு நன்முறை நல்ல பணி செய்வதை கொண்டும். அவே தொழுவுங்கள், ஜக்காத்து கொடுங்கள். கத்திபு அம்புசிக்கும் உடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் முற்படுத்திய ஒன்று. கத்திபு அம்புசிக்கும் கைரின் தஜிதூகி அல்லாஹ் அல்லா இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சலாத்தின் தொழுகையை போல, சதக்கத்தின் ஹவுச தர்மத்தை போல நன்மைகளிலிருந்தும் உடைய ஆன்மாக்களுக்கு முற்படுத்திய ஒன்றை தஜிதூகு அல்லா இடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். இந்தல்லா சவாபு ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு, துக்குதிபு என்று ஓதப்பட்டிருக்கு. அது நகதமர உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிமா தஅமலூன் நீங்கள் செய்யக்கூடியதை பசீர் விளங்கக்கூடியவன். லா யுகையு இந்தஹு அவனிடத்தில் வீணாக்கப்படாத அமலும் எந்த அமலும் வீணாக்கப்படாது. ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யாயி ஏயை கொண்டு கூட வயதாயிரும். அப்போ இன்னல்லாஹ் அல்லாஹ் பிமா யஅமலூன் அவர்கள் அந்த மக்கள்லாம் செய்யக்கூடியதை
பசீர் விளங்கிட்டு தான் இருக்கான். அப்போ வயதாயிரும். ரைட்டா? வாகிர் தவானால்